விருப்பமா விரும்பிட்டு இருக்க கூடாது. சில பேருடைய விருப்பங்களே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அவங்க விருப்பங்கள்லாம் லோ டிசையர்ஸ். இப்போ ஐஸ்வர்யவான் வீட்டிலே அவன் வீட்டு அருகே வாழ்ந்த லாசர் இருக்கான் பாருங்க. அவன் எதை விரும்பினானா? அவன் விருப்பத்தை பாருங்க. பாருங்க, விருப்பம் போலதான் வாழ்க்கை. நீங்க என்ன விரும்புறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். இங்க பாருங்க, லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். இவன் ஆசையா பாருங்க. இந்த பணக்காரன் சாப்பிடுவானா, அதுல இருந்து ஏதாவது விழுந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்குவோம், சாப்பிட்டு கொடுவோன்ற ஆசை. ஆனா பைபிள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இவன் பரலோகத்துக்கு போயிட்டான். ஆனா பூமியில தரித்திரனாவே வாழ்ந்தான். பரலோகத்துக்கு போற அளவுக்கு விசுவாசம் இருந்த லாசருக்கு இந்த உலகத்திலையும் கடவுள் என்ன நல்லா வைப்பார்ன்ற விசுவாசம் இல்லவே இல்லையே. அவன் ஆசை பாருங்க, அவன் ஆசை பாருங்க, அவன் ஆசை எப்படி இருக்குது. தன் பசியை ஆற்ற, அதாவது அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கைகளினால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். என்ன ஆசை? நீ கடவுளுடைய பிள்ளை, கடவுளை நம்புற ஒரு ஆளு, உன் ஆசையா இவ்வளவு லோவா இருக்கு பாருங்க. இவன் இப்படி இருந்ததுனாலதான் நோயாளியாவும் பிச்சைக்காரனாவும் வாழ்ந்திருக்கான். அப்போ கடவுள் உங்க வாழ்க்கையை உயர்த்தணும்னா உங்களுடைய விருப்பத்தை உயர்த்தாம வாழ்க்கையை உயர்த்த முடியாது. முதல்ல இன்ஜின் மாத்தணும்ல, இன்ஜின் ஸ்பீடை மாத்தினா தானே வண்டி போகும். அப்போ உங்க விருப்பத்தை உயர்த்தாமல் உங்க வாழ்க்கையை உயர்த்த முடியாது அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. விருப்பத்தை கரெக்டாக செட் பண்ணாம உங்களை மேலே தூக்கி வச்சா தன்னால கீழே இறங்கி வந்துடுவீங்க. கடவுள் தூக்கி வச்சிருவாரு, ஆனால் நீங்கள் சர்ன்னு இறங்கி வந்துடுவீங்க, சறுக்கு மாதிரி. அப்போ கடவுள் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைக்கிறாருன்னா அவன் ஆசையில் வேலை செய்கிறார். அவனுடைய விருப்பங்களுக்குள்ளே அவர் போய் வேலை செய்கிறார். அவனுடைய டிசையர்ஸ்குள்ள, அவனுடைய வில் பவருக்குள்ள, அவனுடைய தாட், எமோஷன், டிசையர்ஸ், அவனுடைய சோல்ல அவர் வேலை செய்கிறார். ஏன்னா அதுக்குள்ளதான் தவறான விருப்பங்கள் இருக்குது. அதை எடுத்து போட்டுட்டு சரியான விருப்பங்களால் அவன் என்ன பண்றாரு, நிரப்புகிறார்.